தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி குரு பகவான் 7ஆம் பாவத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும். ராசிக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் ராகு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி விவாதங்கள், குடும்பத்தில் விவாதங்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் அலைச்சல்கள், மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசிவிட்டால் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கட் ஆகிடும், பண வசதி கம்மியாகிடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபம் குறையும் இந்த மாதம், லாபம் குறையும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் பாவத்தில் ஹிருதயத்தில் பிரச்சனை, ஹிருதயத்தினா மன கஷ்டம் ஏற்படும் என்று சொல்லலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயப்படாதீர்கள். அது 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறுறாரு. அது உங்களுக்கு பேர் புகழ், உங்கள் வாரிசுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும். உங்கள் வாரிசுனால் இந்த மாதம் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். அவர் ஏதாவது நல்ல பதவியில் வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு சம்மந்தமான வியாபாரம் பண்ணும் பொழுது டாக்குமெண்டேஷன்லாம் இந்த மாதம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் சுமாரான நல்ல லாபம் பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருங்க, நல்ல லாபத்தை, அதாவது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். லாபம் என்று சொல்லும்போது ரிசல்ட் நல்லா வரும், ஆனால் கடுமையாக படிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானோர் எல்லோருக்கும் சொல்கிறேன், கம்மியாக பேசுங்க, கோபம் செய்யாதீர்கள். வீட்டில் விவாதத்தை, ஏனென்றால் சூரியன் சரி சேரும் பொழுது, அதுவும் 4ஆம் பாவத்தில் சேரும் பொழுது வீட்டில் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது வீட்டில் சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக சனி சூரியன் சேரும் பொழுது பகவான் சிவனுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கரும்பு சாரால் தினமும் செய்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வியாழக்கிழமை செய்யணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்தில தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.